டிசி லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் பயங்கரமாக பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரிவ்யூ கேட்கலாம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோவா செட் ஆயிட்டாரா? செட் ஆயிட்டாரு அவரு. அப்படிங்களா? மியூசிக்லாம் அருமையா இருக்கு. படம் சுமார் தான், வேஸ்ட். புரியுதியானா? வேஸ்ட். ஃபுல்லாக ஃபைட்டு தான், எதுவுமே இல்லை. எதனால பிடிக்கல? ஸ்டோரி அவ்வளோ எதுவுமே இல்லை. லோகேஷ் எப்படி பண்ணியிருக்காரு? வேஸ்ட், ஆக்டிங்லாம் வேஸ்ட். அப்படிங்களா? ரொம்ப போர் அடிக்குதா? ஒன் டைம் பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். அப்படிங்களா? ஆவரேஜ் தான். படம் எப்படின்னா இருக்கு? பார்க்கல நான். பிடிச்சிருக்கானா? நல்லா இருக்கு. லோகேஷ் ஹீரோ ஆயிட்டாரு, செட் ஆயிருக்காரா? பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். கதை எடுத்துக்கலாம். கதை பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே. படம் இன்னைக்கு தாங்க வந்து பார்த்தோம், நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் எப்படின்னா இருக்கு? ரொம்ப வயலன்ஸ்ண்ணா. அவர் போய் டைரக்ஷனே பண்ண சொல்லுங்கண்ணா. ஏன்னா பிடிக்கலையா? இல்லை, ரொம்ப வயலன்ஸ் ஆகுதுண்ணா. இல்லை, அவர் டைரக்ஷன் செட் ஆயிட்டாரா இல்ல ஹீரோனா? கதை வேற மாதிரி எடுத்தா நல்லா இருப்பாரு. இது அவருக்கு ரொம்ப வயலன்ஸ் ஆகுது. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சண்டையா இருக்குது, சண்டையா இருக்கு. படம் நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால் ஒரு தடவை பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு படம் இல்லை. ஃபைட் சீனும் சுமார் தான். இந்த லோகேஷ் அவர் எடுத்தாருன்னா படம் சூப்பராக எடுக்கிறாரு. அவரே நடிச்சிருக்காரு, இன்னும் சூப்பராக இருக்கணும். வந்து பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம் தான். வேற லெவல்ல இருக்கு. ஹீரோயின் அவங்களும் செம்மையா நடிச்சிருக்காங்க. லோகேஷ் ஹீரோவா ஜெயிச்சிட்டாரா? சத்தியமா ஜெயிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் படம் தான் நல்லா நடிச்சிருக்காரு. ஆவா நடிச்சா லோகேஷ் மட்டும் தான் படத்துல தெரிஞ்சாரு, இதெல்லாம் தெரியாதவங்க தான். ஆனா அவர் ஒருத்தரே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை தூக்கிட்டு போயிட்டார். செம்ம ராவா இருக்கு. அனிருத் தான் மெயின். அவர் இல்லைன்னா பிஜிஎம் ஒன்றும் இல்லை. ஒன்னே ஒன்று தான், லேடிஸ் யாரும் பார்க்காதீங்க. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அனிருத் செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு படம். நல்லா இருக்கு. ஃபைட் செம்மையா இருக்கு. ஃபைட் கெத்தா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் படம், நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது படம். சண்டை காட்சி நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பரா எடுத்துருக்குது. 2 வாரமா வெயிட்டிங். ஒரு 3 வாரமா தெரியும் இந்த படம். ஆனால் படம் செம்ம தரமான படம், சூப்பராக பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்கு படம், தரமான படம். ஏன்னா செம்மையா இருக்குது, கதைக்கேற்ற படம். சூப்பர். பிடிச்சிருக்குண்ணா, நல்லா இருக்கு. இந்த படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அவரோட இதுக்கும் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் தான் படம். அவரு அடிக்கிறது, கொல்றது, அறுக்கிறதுலாம் பேஷண்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அருண்மணீஸ்வரன் படம் மாதிரி இருக்கு. லோக்கி இதே மாதிரி கதை பண்ணா நல்லா இருக்கும். நல்லா கொண்டு போயிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் சான்ஸ் சூப்பரா இருக்கு. ஹீரோயின்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா ஹீரோயின் ஆக்டிங் எப்பவும் போல இன்ட்ரோடியூசிங்க. 2 ஹீரோயினுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ் நல்ல படம், பார்க்கலாம். பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. நல்லா பசிக்கணும். சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா சார் படம் பிடிச்சிருக்கானா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தேண்ணா. பக்காவா செம ஃபைட்டு. லோகேஷ் கனகராஜ் பண்ணிருக்காரு. சூப்பர் ஆக்டர். ஹீரோவில் பக்காவா. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? நான் அதிகமாக ஒன்றும் கொஞ்சம் தூங்கிட்டேன். நான் நைட்டு வண்டி ஓடணும் பாருங்க. மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக்ண்ணா. சாங்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் எப்படின்னா ஓகே. படம் எப்படின்னா இருக்கு? எந்த மாதிரி எடுத்துருக்காங்க? பரவாயில்ல, அதெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்க. நல்லா இருக்கு.